ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது எத்தனை பவுனு அண்டு எத்தனை கிராமு, எப்போ எடுத்தோம், எவ்வளோ ரேட்டு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணலாமா? ரெடி பாருங்க, ஓப்பன் பண்ணுறோம். ரெடி பாருங்கள், இதுதான் என்னோடய ஆரம் கலெக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இது எப்போ எடுத்தோம் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பாருங்கள், இது எத்தனை பவுன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது 5 பவுனுங்க. ஸோ 5 பவுன் இது நல்லா இருக்கா இல்லையா, இந்த மாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆரம் தான் வச்சுருப்போம். இது 5 பவுன் ஆரம், இது 5 அண்ட் இங்கே ஒரு 3 பவுன் ஆரம் அப்படி வச்சுருப்பீங்க. அண்ட் பாருங்கள், இது ஆக்சுவலாக 5 பவுன் மட்டும்தாங்க இருக்குது. 3 பவுன் ஆக்சுவலாக இல்லை, அது அடங்குக்கு போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பேராக தான் நிறைய போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது எத்தனை கிராம் அப்படின்னா 5 பவுனுங்க. 5 பவுன் அப்படின்னா 40 கிராமு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா, ஆக்சுவலாக இது நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடினா 2013-14 நினைக்கிறேங்க, தெரியல அக்யூரேட்டாக. அண்ட் நாங்கள் 2018 எடுக்கும்போது 25,500 ஒரு பவுனு. இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னா, ஆக்சுவலாக இது 1,50,000 ரூபா எடுத்துகிட்டு போனோம். 1,50,000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு 6.25 பவுன் எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ 6.25 பவுன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த ஆரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம் ஆக்சுவலாக 5 பவுனுங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த ஆரம் வச்சுருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆரம் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. செயின் மாடல் தான் மேக்ஸிமம் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ நிறைய நான் செயின் தாங்க எடுக்கிறோம் அடுத்தடுத்து. ஸோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான். என்ன சொன்னான் அப்படின்னா, நீ ஏன் செயின் மாடல் அதிகமாக எடுக்கிற, இந்த மாதிரி ஆரம் டைப்பில் எடுத்த அப்படின்னா போட்டாலுமே பார்வைக்குமே நல்லாயிருக்கும், கழுத்து ரொப்பாக வர மாதிரி லுக்காகவும் இருக்கும். அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆரம் டைப்பில் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். பட் நான் எடுக்கும் போதெல்லாம் செயின் மாடல் தாங்க எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரீசெண்டாக ஒரு 7 பவுன் எடுத்தேங்க. ஸோ 7 பவுன் தாலிக்கொடியாக எடுத்திருக்கேன். அதோட ரேட்டு அண்டு எவ்வளோ கிராமு அண்டு எப்போ எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். எனக்கு என்ன அப்படின்னா, செயின் மாடலாக இருந்தால் நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம் அப்படின்றது எனக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கன்னா போனால் வந்தால் மட்டும்தான் நான் போட முடியும் அப்படின்றதுனால, நம்ம ஆக்சுவலாக லேடிஸ் மேரேஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால, இதே சிங்கிளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு செயின் போட்டால் நல்லாயிருக்கும். இதே மேரேஜ் ஆகிட்டு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் எது ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, செயின் மாடலாக இருந்தால் கொஞ்சம் ஈஸி டு கேரி அப்படின்ற மாதிரி, அது கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் உடைச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் டைப்லாம் கொஞ்சம் எனக்கு பயம். இங்கே பாருங்கள், இங்கே லைட்டாக விட்ருக்குற மாதிரி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், லைட்டாக அங்கே விட்டுருக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது எடுக்கவும் யூஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. நகை விற்கிற விலைக்கு நம்ம அதிகமாக டக்கு டக்குன்னு நம்ம எடுக்கவும் மாற்றவுமே முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தோடு ஒன்று எடுத்தேங்க. ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். அதுவுமே எடுத்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு அந்த தோடு எடுத்ததுனால மிகப்பெரிய லாஸ்ன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம தங்கத்தை எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக யோசிச்சு, ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது கோல்டாக இருந்தாலும் சரிங்க, அது தோடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆரமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா செயின் டைப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு எடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்காமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு மாற்ற முடியாதுங்க. ஸோ நகை விற்கிற விலைக்கு நான் ஆக்சுவலாக ஒரு தோடு போய் மாற்ற போனேன். அந்த தோடு மாற்றும் போது என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நாங்கள் எவ்வளோனா 25,000மோ 24,000 சம்திங் எடுத்தோம். அது இப்போ ரீசெண்டாக எடுக்கும்போது 1 இயர் ஆகுது. அது மாற்ற
போகும்போது எவ்வளோ அப்படின்னா 45,000 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. 45,000 ரூபாய்க்கு எடுத்துட்டாலுமே முக்கால் பவுனுங்க. முக்கால் பவுன் 45,000 அப்படின்னா நாங்கள் வந்து மறுபடியும் மாற்றும்போது எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 6,000 ரூபாய் கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா 6,000 ரூபாய் ப்ளஸ் நான் ஒரு முக்கால் பவுன் தோடு கொடுத்து மறுபடியும் முக்கால் பவுன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பழைய நகையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அது லாபம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ நம்ம 25,000 24,000 அப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ 45,000 அப்படின்னா நமக்கு 20,000 ரூபாய் லாபம்னு சொல்லலாம். ஆனால் 20,000 ரூபாய் லாபம் அப்படின்னா நமக்கு வந்து 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்ம 5,000 ரூபாய் கொடுத்து மறுபடியும் அதே வந்து முக்கால் பவுன் தோடு எடுத்தோம். ஆனால் வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா புதுசாக எந்த ஒரு நகையாக எடுத்தாலுமே கொஞ்சம் நமக்கு வந்து லாஸ் தான். இதே வந்து பழைய நகை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு கஷ்டம் தெரியாது நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கிராமு 1 கிராமு ஒரு 3 கிராமு வருஷத்துக்கு ஒரு 1/2 பவுன் 1/4 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பொம்பளை பிள்ளைங்க எல்லார் வீட்லேயுமே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான சேவிங்ஸாகவும் இருக்கும். நமக்கும் அது இல்லாமல் ஃப்யூச்சரில் அவங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். இல்லை நம்ம ஒரு மேரேஜுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னா ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட ஒரு ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கும். இல்லை ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம கொண்டு போய் அடகு வைக்கவும் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கோல்டு எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு டைம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து மாற்றும்போது அது பழைய நகை தாங்க கணக்கு சேருது. ஸோ அப்போ பழைய நகையாக எடுக்கும்போது இப்போ 100 ரூபா அப்படின்னா ஒரு கிராம் இப்போ வெள்ளியை கூட எடுத்துக்காங்க எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா ஒரு வெள்ளி அப்படின்னா நம்மக்கிட்ட எடுக்கிறது பழைய நகை வந்து 90 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 90 ரூபாயிலையுமே வேஸ்டேஜ் அதோட என்ன சொல்கிறது செய்குலி சேதாரன்ற மாதிரி அதோட வேஸ்டேஜ் கழிச்சாங்க அப்படின்னா பழைய நகைக்கு அது எவ்வளவோ அமௌண்ட்டு வந்து லாஸ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கமும் கொஞ்சம் லாஸ் தாங்க. ஏன்னா தங்கமும் சொல்லப்போனால் நம்ம எடுக்கிற நகை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுக்கணுங்க. நான் அதனால தான் பயந்துட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த ஆரன் டைப்பு நான் எடுக்கிறதில்ல. இங்கே பாருங்கள் லைட்டாக அங்கே விட்ருக்கிற மாதிரி இருக்கா. நம்ம இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மறுபடியும் போய் மாற்ற போகணும்னு நினச்சாலுமே நம்மளால் இது மாற்ற முடியுமா? அப்படி இல்லைன்னா நம்ம இது வந்து கழுத்தில் போட்டு வியர் பண்ணால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதனால தான் மேக்ஸிமம் நான் ஆரன் டைப்பு எடுக்கிறது இல்லைங்க. 2 ஆரம் இருக்குதுங்க. ஸோ இன்னொன்று வந்து இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள். இது வந்து லைட்டாக அங்கே விட்ருக்குது பாருங்கள். தெரியுதா டிஃப்ரென்ஸு? எனக்கு அதனால தான் இந்த மாதிரி ஆரன் டைப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொடி தான் எடுத்திருக்கேன். கொடி ஆல்ரெடி 2 வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆரம் வந்து எடுக்கிறது நல்லதா? இது எப்படி வந்து கேர் பண்ணிக்கிறது? இது எப்படி வந்து என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது பெருசாக எனக்கு அதை வச்சு தெரியல. மேக்ஸிமம் வந்து இந்த ஆரன் டைப் வந்து எடுத்தோம் அப்படின்னா அதிக நகையில் எடுத்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா இதுவே வந்து ஒரு 5 பவுனு 7 பவுனு இல்லை 10 பவுனு அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொருளோட குவாலிட்டியுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இதே நம்ம 3 பவுனு இல்லைன்னா 4 பவுனு 2 பவுனு 2.5 பவுனு அப்படி 1 பவுனு 2 பவுனு இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் தெக்குன்னு இருக்குல்ல, அதனால வந்து சீக்கிரம் உடையிறதுக்கு சீக்கிரம் வந்து அருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக தாங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அதனால தான் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது இது எடுக்கிறதில்ல. ஆக்சுவலாக நான் இதுவே மாற்றிட்டு செயின் மாடல்லே வந்து இந்த 5 பவுனில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடி வந்து தாலி கொடி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கூட வந்து சப்போர்ட்டுக்கு இன்னொரு கொடி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கோல்டு வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. வியர் பண்ணால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அது இல்லாமல் இது டே டைம் மட்டும்தான் போட முடியும். ரெகுலர் யூஸ் வந்து இது யூஸ் ஆகாது. எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி இது வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வந்து தேவைக்குன்றதை தாண்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் எடுக்கிறது நல்லதுங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து இது சரியா அது சரியான்ற மாதிரி ஒரு டைம் 4 டைம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடைக்கு 4 கடை இப்போ தேடி பார்த்துட்டு கேட்டு பார்த்து விசாரிச்சுட்டு அப்புறமா எது வந்தாலும் எடுங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து மாற்றும் போது நமக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் என்ன சொல்கிறது சமாளிக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம டக்குன்னு நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் எடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ நான் ஆரம் வந்து இது 5 பவுன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எடுக்கிற நகை வந்து இனிமேலும் சரி இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுத்தாலுமே அது வந்து இந்த மாதிரி ஆரமாக எடுத்தால் நல்லதா இல்லைனா வந்து
என்ன சொல்கிறது, செயின் டைப்பில் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய்.